அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் ஆசனாஸில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இன்று நம்ம செய்ய இருப்பது கோமுக ஆசனம். அதை எப்படி செய்வது என்பதை நம்ம இப்பொழுது பார்க்கலாம். கால்களை நீங்கள் 2 கால்களும் இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இடது கால்களை மடக்கிக்குங்க. மடக்கிட்டு இந்த கால்கள் மேலேயே நீங்கள் கொஞ்சம் மேலே ஏறி உக்காரணும். நெக்ஸ்ட்டு வலது காலை கொண்டு திரும்பி செஞ்சிடறேன். இப்படி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வலது காலை கொண்டு வந்துட்டு இது இப்படி இருக்கணும். இந்த இடது கால் மேலே உங்களுடைய வலது காலை மடக்கி இது இரண்டும் ஒரே ஒரு போஸில் இருக்கணும், மாற்றம் இல்லாத மாதிரி. அதாவது வளைஞ்செல்லாம் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வச்சுருக்கணும். அதனால தான் இது இதனோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாடோடைய முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஆசனத்துக்கு பேர் கோமுக ஆசனம் என்று பெயர் வந்தது. இப்போ நம்ம அதை கரெக்டாக நம்ம செய்யலாம். இப்போ ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூச்சை நம்ம இப்போ என்ன செய்யணும், இழுத்துக்கிட்டு இடது கையை நீங்கள் பின்னுக்கு கொண்டு போயிடணும். வலது கையை நீங்கள் அந்த இப்போ எப்படின்றத நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம், எப்படி வைக்கிறோன்றத. இப்போ வலது கையை கொண்டு போயிட்டு பின்னுக்கு அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கணும். மூச்சை இழுத்துக்கிட்டே வலது கையை கொண்டு போகிறீங்க, மூச்சை இழுத்துறீங்க. இப்போ நார்மல் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு நிமிடம் வரை நம்ம அப்படியே வச்சிருக்கலாம். சரியா? இப்போ இதே போல் நீங்கள் ஒரு நிமிடம் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். கண்களை மூடிக்கூட உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்ணை மூடிக்கங்க. ஒரு நிமிடம் வரை இப்படியே இருந்துட்டு கைகளை மெதுவாக வலது கை பிரிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இடது கையை கொண்டு நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம். இந்த ஆசனம்